Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மலைக்கோட்டை பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தனித்து நின்று அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சியாக தாவேகா இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மை இல்லை, கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. இப்போ கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு கூடுதல் இடங்களோடு ஆதரவு கொடுத்துருக்கிற ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து இதுவரைக்கும் 6 பேர், அடுத்து இன்னொரு 6 பேர் இருக்கலாங்கிறாங்க. 12 பேர் வரைக்கும் பதவி விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் தனிப்பெரும்பான்மைக்கு இல்லை என்றாலும் கூட ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆதரவு கொடுத்துருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, அடுத்து ஆதரவு கொடுக்க போகிற மதிமுக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் மீது தாவேகாவுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இடைத்தேர்தல் சந்தித்து உங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் விமர்சனமும் இருக்குது. மியூட்டை எடுத்துட்டு பேசுங்க பழனிசாமி. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுனது எதுவும் கேட்கல. முதல்ல இருந்து. ஓகே, வணக்கம். இது இப்ப இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் இதோட இணைந்தது தான். உங்களோட நேரத்தை அதிகமாக அதை எடுத்துக்கிறதா நினைக்க வேண்டாம். உலக பொதுமுறையை கொடுத்தது நம்ம ஐயன் வள்ளுவன். எப்போதுமே ஒரு தமிழன் தான் உலகத்துக்கு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாகவும் வெளிப்படையான நேர்மையான அரசாங்கமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் அந்த மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே எடுத்துக்காட்டு, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு இல்ல, உலகத்துக்கே எடுத்துக்காட்டான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் கொடுக்குற தமிழ் மக்களின் நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் இதுக்கான நலனுக்கும் பார்க்கும்போது அனைவருமே தமிழ் மக்களின் மீது அன்பு கொண்டவங்களும் தமிழ் மக்களின் நலனின் மீது அன்பு கொண்டவங்களும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே, அதாவது மாற்று கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தளபதியும் விஜய் தலைமையிலான நம்ம முதல்வர் விஜய் தலைமையிலான தலைமையை ஏற்றுக்கொண்டு ஜெயிச்சு கஷ்டப்பட்டு ஜெயிச்ச, அதாவது அவங்களுக்கே தெரியும் ஒரு எம்எல்ஏன்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. ஏடிஎம்கேல இருக்க எல்லாருக்கும் எம்எல்ஏ கொடுத்துட மாட்டாங்க. அவங்க எம்எல்ஏக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு பேர் வாங்கி தான் வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ பதவியை துறக்குறாங்க. எதுக்காக துறக்குறாங்கன்னா தமிழ் மக்களுக்கு நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியலையே, இந்த கட்சியில இருந்து நம்ம என்ன பண்றது, போய் ஒரு நேர்மையான தலைமை வந்துட்டாரு, நேர்மையான முதல்வர் வந்துட்டாரு, இனி நம்ம அவங்களோட போய் இணைஞ்சு மக்களுக்கு நலன் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல டிசைன் பண்ணிட்டு வராங்க. டிசைன் பண்ணிட்டு வரவங்க திரும்பி நிற்பாங்க, நின்று மக்களுக்கு தளபதியின் ஆட்சியின் கீழே போய் அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் ரிசைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு சின்ன பாயிண்ட் சொல்றீங்க, மைனாரிட்டி அரசு டிஎம்கே அரசுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் அவங்க மைனாரிட்டி அரசு நடத்தினப்ப வெளியில இருந்துதான் மாற்று கட்சியில எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தளபதியோட ரிசைன் பண்ணிட்டு தளபதியோட கட்சியில இணைறாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி யாரும் பதவியை ரிசைன் பண்ணி ஒரு தலைமையின் கீழே போய் இயங்குனதா நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டு மக்களுக்காக மகத்தான சாதனைகளை இந்த குறுகிய காலத்துல செஞ்சிருக்காருலாம் சொல்றீங்க. ஆனா மாற்றங்கிறத முன் வச்சிங்க. இது வரைக்கும் 6 பேர் அதிமுகங்கிற ஒரு கட்சியில் இருந்து விலகி இருக்கிறாங்க. 4 பேர் தாவேகாவில் இணைந்திருக்காங்க. 2 பேர் இணைய போறாங்கிறாங்க. அடுத்தெல்லாம் வர போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எங்களுக்கு கொள்கை தலைவர்களாக நீங்க சொல்லலாம்னு கூட அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நோக்கத்தை நிறைவேற்றம்லாம் சொல்றீங்கல்ல. அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுப்பதுதான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற கொடுத்திருக்கிற மாற்றமா? யாரையும் உடைக்கல. இப்ப ஒரு காமராஜர் அனுபவம்ன்றீங்க, எங்களுக்கு அனுபவம் இல்ல, அதாவது அனுபவம் இல்லாதவர்களோட ஆட்சி வந்துருச்சு அப்படி திணறாங்களா சார்? இல்ல அனுபவம் எப்படி வேணாலும் அனுபவசாலிகள் உங்கள்கிட்ட திணறாங்களேங்க, அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்களே. இல்ல நாங்க நேர்மையா இருக்கிறோங்க. அந்த நேர்மையின் காரணமாகவும் மக்கள் மீது கொண்ட அன்பு காரணமும் மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைக்கணும்ன்ற எண்ணம், நேர்மையான எண்ணம், இந்த எண்ணப்பட்டதான் காமராஜர் இருந்துச்சு, எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. இப்ப தங்க தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் ஒரு நேர்மையான தலைமையின் கீழே போய் நம்ம வேலை பார்ப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற எண்ணம் எல்லாரும் அனைத்து கட்சி தலைவர்களுமே தலைவருக்கு போட்டும் தலைவர்களா எங்க தளபதியை ஏத்துக்கிறதுக்கு காரணமே இவர்கிட்ட இருந்தா மக்களுக்கான நல்லதை நம்மளால செய்ய முடியும், மக்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் உதவிகளையும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் நம்புறாங்க.
அதிமுகவுல இருந்து வர்றவங்க எல்லாம் விரும்பிதான் வராங்க, நீங்க இழுக்கல. அவங்க மக்கள் நலன் விரும்புறாங்க. அவங்க வந்து அதிமுகவை விரும்பாமல இல்ல, அதிமுகவை விரும்புறாங்க. அதிமுக வந்து மக்கள் நலனை செழிக்க முடியலையே இப்ப என்னால அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தளபதி மாதிரி ஒரு ஹானஸ்டான, நேர்மையான, வெளிப்படையான, சமூக காவலமா இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை விரும்புறாங்க. அந்த விரும்பு தான் வராங்க. நீங்க குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இதை எப்படி விரும்பினாங்களோ அதே மாதிரி அனைத்து கட்சி தலைவர்களும், அனைத்து மக்களும், அதிமுக எம்எல்ஏக்களும், ஏன் திமுக எம்எல்ஏக்களே விரும்புறாங்க தளபதியை. அவரை பார்த்து அந்த பிரஸ் கோட் பண்றதுல இருந்து இப்ப எங்கேயுமே ஒரு கத்துக்குவாங்க. அவர்கிட்ட இருந்து நேர்மையான ஆட்சி இப்படியும் நடத்தலாம் போல இருக்கு அப்படின்னு கத்துக்குவாங்க. அதுக்காக தான் எல்லாரும் விரும்பி வராங்க. அனைவரும் ஒன்று சேர்த்து இழுத்தாதான் தேர்வு, ஊர் கூடி தேர்வு இழுத்தாதான் தேர்வு வரும்னு சொல்லுவாங்க. அவர் அதே மாதிரிதான் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வராங்க, தளபதிக்காகவும் வராங்க, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் வராங்க. இன்னைக்கு தளபதினாலே தமிழ்நாடு மக்கள் நலன்ற மாதிரி அறிஞர் பொருள் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம். தொடர்ந்து பேசலாம் பழனிசாமி. தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பது அரசியல் ரீதியாக ஏற்புடையதாக இருந்தாலும், ஆனா நீங்க கையாளுகின்ற விதம் இருக்குல்ல, அந்த நடைமுறை இருக்குல்ல, அதுதான் விமர்சனத்துக்குள்ளாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா வேறு ஒரு உருவத்திற்கு மாறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி அக்கா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, பருப்பு குழம்பு எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொல்ற மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் நிறைய தத்துவங்கள், ஜாதி அடிப்படையில இவங்க ஓட் பேங்க், அவங்க ஓட் பேங்க், விஜய் சார் ஒருலையுமே ஜெயிக்க மாட்டாங்க, கட்சி 10-0 ஆயிரும் அப்படின்னு நிறைய மைண்ட்ல, அதாவது பெரிய சித்தாந்தங்கள்லாம் சொன்னாங்க அரசியல்ல. எங்களோட பலமே இந்த சித்தாந்தம், ஜாதி, ஓட் பேங்க் எல்லாம் உடைச்சு மக்கள் மனசை வென்று ஆட்சியை பிடிச்சதுதான். கண் கூட அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாடு எல்லாரும் சேர்த்துக்கிறீங்க. நல்லவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோங்க. மக்கள் நலனுக்காக வர எல்லாத்தையும் சேர்த்து. நீங்க மக்கள் நலன் பாக்குறீங்க, மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்றீங்க, நீங்களும் வரலாம். எப்போதுமே நெருக்கல. கண்டிப்பா பாஜகவுக்கு 4 சீட் இருந்திருந்தா பாஜகவை கூட நீங்க அழைச்சிருப்பீங்க. இல்ல நான் பழனிசாமி சீட்டுக்காக சேர்க்கலைங்க. சரி, நான் முன்னாடியே ஒரு கேள்வி, முன்னாடியே தளபதி மாண்புமிகு முதல் சரி நீங்க தொடருங்க. எங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் யாரையும் எந்த கட்சியும் உடைச்சி இந்த எம்எல்ஏ இங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க எல்லாம் வந்தாதான் நாங்க ஆட்சி அமைக்க முடியும், யாரையும் தொந்தரவு பண்ணல, யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா அவங்க எல்லாருமே தமிழ்நாடு நலன் நல்லா இருக்கணும், தமிழ் மக்கள் நலன் நல்லா இருக்கணும், தளபதியோட நேர்மையான ஆட்சியையும் தேடிதான் வராங்க. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேடி வர்றாங்க, வர்றதுக்கான வரவழைப்பதற்கான அந்த வழிமுறை தவறா இருக்குங்கிறாங்க. திருத்திக்கங்க. அவங்களே மக்களின் நலனுக்காக வராங்க. அதாவது கார்ப்பரேட் கம்பெனி கிடையாதுங்க. ஒரு எம்எல்ஏ சார் 234 தொகுதிகளுக்கும் அவர் தான் முதலமைச்சர். சார் பழனிசாமி, உங்களுக்கு வாக்களிக்காத, உங்களை வெற்றி பெற வைக்காத அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தான். அப்படிங்கிறப்ப அந்த 107 தொகுதிகளுக்கு தான் நல்லது செய்வாரு. பாக்கி இருக்கிற எதிர்கட்சிகள் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்க நல்லது செய்ய மாட்டாரு, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தவைக்கால வந்து சேர்வது ஜனநாயகத்திற்கு முதல்ல ஏற்புடையதா? அழகாது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதுனால தாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானதா எதுவும் பண்ணிட்டாங்களா அவங்க? இல்ல தேர்தல் ஆணைய சாசனத்துக்கு எதிராக நடந்துட்டாங்களா? இல்லையே, சட்டத்துக்கு உட்பட்டும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டும் தான் நடந்துக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல மக்கள் நலனுக்காக வர்றாங்க, தொகுதிக்கு அதிகமான பணியாற்ற வேண்டிய ஆளுங்கட்சியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டும்தான் தொகுதி மக்களுக்கு திட்டங்களையும் நல்லதையும் செய்ய முடியுமா? எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே எதுவுமே செய்ய முடியாதா? ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இவர் முதலமைச்சரா? மற்ற தொகுதிகளுக்கான மக்களுக்கு முதலமைச்சர் இல்லையா அவரு? என்னங்க நீங்க சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாதாங்க மகேஷ், ஒரு திட்டங்களை செயல்படுத்தணும்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் தமிழ்நாடு ஆளுகின்ற முதல்வராகவும் தமிழ்நாடு ஆளுகின்ற அமைச்சர்களாகவும் மட்டும்தான் திட்டங்களையும் மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். அதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்னதை போல ஒரு மாற்றத்தை கொடுக்கிற மிகச்சிறந்த முதலமைச்சர் 234 தொகுதிகளுக்கு திட்டங்களை கொண்டு போகலாம். அதுதான் நீங்க கொண்டு வர ஒரு மாற்றத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாதத்துக்குள்ள 6 தொகுதியில இடைத்தேர்தல்ங்கிறது 1-2 இடங்கள் நின்றதுனால பாக்கி 6-1
செயற்கையாக இடைத்தேர்தல் இந்த மக்கள் மீது திணிக்கப்படுதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க போன ஆட்சியில பண்ண செலவு அந்த கணக்கெல்லாம் இப்ப நாங்க ஒண்ணு வெள்ளை அறிக்கையா காமிச்சிட்டு தான் இருக்கிறோம். இந்த செலவெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்க போற நல்லதுக்கு நம்ம இந்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் செலவு பண்றது எந்த தப்பு இல்லைங்க. தமிழ்நாட எப்படி வளமிக்க மாநிலமாகவும் வளமான மாநிலமாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு நல்ல மாநிலமா உருவாக்குறதை எங்க தளபதி பாத்துக்குவாரு. அவர்தான் இப்ப தமிழக முதல்வர். நீங்க எல்லாம் ரொம்ப கௌரவப்படுறீங்க. அப்படியே அவர் கெஞ்சிருவாரு, இவர் பருப்பு குழம்பு புளி குழம்பா இருந்தீங்க. என்னங்க நீங்க என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் இருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில எந்த அமைச்சரையாச்சும் கேள்வி கேட்டீங்களா? மலைக்கோட்டை பழனிசாமி கடந்த திமுக ஆட்சி காலத்திலையும் நான் இங்க இருந்துட்டு இந்த கேள்விகளை முன் வச்சேன். அப்ப திமுகவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. கேள்வி கேட்டாலே ஒரு சாயம் பூசுறது, ஒரு முத்திரை குத்துறது அப்படிங்கிறது திமுக இருந்துச்சு. அந்த தோல்விதான், அந்த மாதிரி ஒரு போக்கு தான் அவர்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்ததுங்கிற விமர்சனமும் இன்னமும் இருக்கு. என்னது இடிப்பார் இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாத கெடும். நீங்க தொடக்கத்தில் சொன்ன பொதுமறை சொல்லி இருக்கிறது. நாங்கள் இடித்து உரைப்பதற்காக கேள்வியை முன் வைப்போம். திமுக காலத்திலையும் பத்திரிகையாளர்கள் முன் வச்சாங்க. அப்படி வைக்கப்பட்டதற்கு ஒரு சாயம் பூசப்பட்டது. சார்பு நிலை எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் நிலை இருந்தது. அதனாலதான் திமுக தோற்றதுங்கிறத உங்க கவனத்துக்கு நான் முன் வைக்கிறேன். நாங்க எப்போதுமே பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அதற்கு ஒரு சாயம் கேட்கின்ற கேள்விகளுக்கும் எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் சரியான பதிலையும் மக்கள் நலன் சார்ந்த பதிலையும் தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். சரி, அது உங்களுக்கும் நல்லா தெரியும். இன்னொன்னு என்னன்னா, எதிர்கட்சிகள் சொல்ற கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல நெறியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கட்டும், அதை கலந்தோசித்து அதுல ஏதாவது உண்மையான அர்த்தம் இருக்கா, அது மக்கள் நலனுக்காக தான் அவங்க சொல்றாங்களான்னு கேட்டுக்கிட்டு அதையும் நாங்க திருத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி சரி, விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை பண்ண சந்தோஷம். அதுக்கு ஒரு சாயத்தையோ ஒரு தோற்றத்தையோ கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அதுக்கான விளைவுகளை ஏற்கனவே ஒரு ஆட்சி ஒரு கட்சி பெற்றிருக்கிறத மீண்டும் இது வந்து அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன மாதிரி நலத்திட்டங்களை அறிவிக்க போறோம், நலத்திட்டங்களை எப்படி நடத்த போறோம், தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்கு எப்படி பாடுபட போறோம்னு அறிவிக்க போற கூட்டம். நன்றி.